தமிழ்நாட்டுல எங்கேயாவது ஒரு இடத்துல ₹1 கஞ்சா செடி வளர்த்தாங்கன்னு சொல்லுங்க. நாற்றம்பள்ளி அருகே வெலக்கல் நத்தம் குனிச்சூர் கிராமத்தில் வீட்டு தோட்டத்தில் கஞ்சா செடி வளர்த்ததாக சங்கரன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். சென்னை அரசு ஸ்டான்லி பொது மருத்துவமனை வளாகத்தில் சுமார் 3 அடி உயரத்திற்கு வளர்ந்திருந்த கஞ்சா செடியை அதிகாரிகள் அகற்றினர். சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது கஞ்சா செடி வளர்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்படி ஒரு பொய் சொல்ல உங்களுக்கு வாய் கூசலிய சபாநாயகரே? இதுதான் திராவிட மாடலா? திமுகவில் இருக்கிறவங்க பொய் சொல்லுவாங்கன்னு தெரியும், ஆனால் இப்படி ஒரு பொய்யை சொல்லுவாங்கன்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. மக்கள் எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் தாராளமாக கஞ்சா கிடைக்குதுன்னு. ஆனால் சபாநாயகரும் சரி அமைச்சர்களும் சரி தமிழ்நாட்டில் சீரா கஞ்சான்னு பொய் சொல்லிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தோன்னா சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனை வளாகத்தில் 3 அடி உயர கஞ்சா செடி கண்டறியப்பட்டது. இது மட்டும் இல்லை மக்களே, திருப்பத்தூரில் ஒரு வீட்டில் கஞ்சா செடி வளர்த்துருக்காங்க. NCB அறிக்கைப்படி 2025 சென்னையில் மட்டும் 2382 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மக்களே, இதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று. திருப்பூரில் கஞ்சா விற்பனை குறித்து புகார் அளித்த தந்தை மகனை ஒரு கும்பல் வீடு புகுந்து அறிவாளால் வெட்டியிருக்கு. எப்படி காவல்துறைக்கு புகார் அளித்தது அந்த கஞ்சா கும்பலுக்கு தெரிஞ்சிருக்கும்? காவல்துறையில் புகார் அளித்தவங்களோட பேரை ரகசியமாக தானே வச்சுருக்கணும். இதில் ஒரு அமைச்சர் தமிழ்நாட்டில் சீரா கஞ்சான்னு பேட்டி கொடுக்குறாரு. மக்கள் எல்லாம் கூர்ந்து கவனிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. 2026 தேர்தலில் மக்கள் உங்களுக்கு தோல்வியை பரிசாக கொடுப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.